கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் அருமையான ஆமென் தேவ பிள்ளைகளோடு இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவர் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளிடுவாராக. தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒவ்வொரு வாரமும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உந்தி தள்ளக்கூடிய ஆவியில கட்டப்படக்கூடியதான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த நாட்கள் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையினுடைய தலைப்பு சொல்லுங்க. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா? வகை தேடி சுற்றி திரிகிறானா. விழுங்குவதனாவே அழிப்பது. பாம்பு என்னைக்குமே அது நமக்கு ஃப்ரெண்ட் ஆகாது, சரிதானா? எப்ப வேணா அதனுடைய குணம் காண்பிக்கும். அதே போலதான் உலகத்தை நாம் சாதாரணமா நம்ம கணக்கிட்ட கூடாது. அது எப்ப வேணா நம்மை விழுங்கும். நமக்கு அது உலகம், அதை பார்க்கும்போது நமக்கே தெரியும் இது பிசாசு அப்படிங்கிறது. நமக்கு எப்போ அனலைஸ் பண்ணிக்கலாம்னா, சிலரோட பழகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க நம்ம விசுவாசத்தை கெடுக்கிறாங்களா இல்ல விசுவாசத்தை விட்டு பின்வாங்குற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில சிலருடைய நடவடிக்கையை நம்முடைய வாழ்க்கையை மாத்திரும். பாருங்களேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில கடந்த நாட்கள் உங்களோட சொன்னேன் 9 கேரக்டரை பத்தி, 9 நபர்களை பற்றி நாம் பைபிள்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல யாரெல்லாம் பிசாசு விழுங்கனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் விழுங்கினதே யாரதான்? ஏவாளவே. தேவன் உண்டாக்கின படைத்த ஸ்திரீயவே கை வச்சுட்டான். பாருங்க, ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இந்த பைபிள்ல பிசாசு எந்த வழிகளெல்லாம் வருவான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்னைக்கு காலை வேளையில் ஆவியான உங்களோட பேசட்டும். வராதவர்களை நினைத்து நான் வருந்துகிறேன். வந்தவர்களுக்கு இந்த வசனம் அவங்க வாழ்க்கையை மாற்றம் உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். கையில் விடுதலாமே. நல்லா இருப்பாங்க, திடீர்னு அவங்க பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நல்லா பழகுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க. நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா உங்களை பாராட்டி பேசியிருப்பாங்க, ஆனால் அந்த பாராட்டினவனே உங்களை தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பிசாசுடைய தந்திரம். பாருங்க, விழுங்க பார்க்கிறான்னு அதான். நல்ல வியாபாரம் நடந்திருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் டல் ஆயிருவீங்க. நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா வியாதி அப்படி வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் படுத்தா அடுத்த ஆள், ஒரு ஆள் வியாதிப்பட்டு அடுத்த ஆள் வியாதி. குடும்ப வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நல்ல அன்பா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அன்பான குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனை வரும். இதிலே புரிஞ்சுக்குங்க, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. शैतान बहुत खतरनाक, बहुत चालाक है. अब कभी भी किसी को भी वो गिरा सकता है. बड़ा उच्चतम में रहेगा, உன்னதத்திலே இருப்பான். ஆனா அவனை எப்படியாவது கீழே தள்ளணும். சாத்தானுடைய தந்திரம். அதனால அவன் வகை தேடுவதிலே விழுந்துடாதீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? விழாம இருக்குமா? ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை 3 விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை, நீங்க ஆராதிக்க 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 ஆமென். பாருங்க பைபிள்ல அதனாலதான் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எடுத்து காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது யாரும் கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒரு நபர் தான். பைபிள்ல பார்க்கும்போது லோத்தினுடைய குடும்பம். இந்த லோத்தினுடைய குடும்ப வாழ்க்கை பாருங்க, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருந்தார். என்ன செஞ்சாருன்னா, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். கூடவே லோத்தினுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்.
லோத்தினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அவன் நல்ல வசதி உள்ளவனா மாறினான் பாருங்க. நல்லா பெருகிச்சு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், பணம் வந்த உடனே உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுமாங்க. கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? बहुत सारे लोग पैसा आते आते उन लोग आंख से दिखाई नहीं देता है, धन आते आते उनको दिखाई नहीं देता, पैसा क्या करना है पता नहीं चलता, कुछ ना कुछ बर्बादी कर एकदम अपने आप को बहुत बड़ा अपने को समझता है. பணம் வர வர அவன் மாறிடுவான். நிறைய பேருடைய குணங்கள் பணம் வர வர அவங்களுடைய பேச்சு மாறும், அணுகுமுறை மாறும், ஃப்ரெண்ட்ஷிப் மாத்திரும். நம்மளை பார்த்தா முந்தி அப்படியே கட்டி தழுவுவான், இப்ப தள்ளி நிற்பான். முந்தி கையெல்லாம் கொடுப்பான், இப்ப பார்த்தா ஒரு அதை சிரிக்கிறதுக்கே காசை கொடுக்கணும். இந்த மனிதன் வருமானம் வரும் பொழுது அவனுடைய குணங்கள் அப்படின்னா, லோத்தினுடைய குடும்பம் நன்றாக இருந்த குடும்பம். ஆனா குடும்ப வாழ்க்கையில பிசாசு எங்க கிரியை செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அவன் எங்க கிரியை செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அவன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட உறவுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுங்க. ஆபிரகாமும் குடும்பமும் லோத்து குடும்பமும் ஒன்னாதான் இருந்தது, அண்ணன் தம்பி. எப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, அவன் மெய்ப்பனுக்கும் இவன் மெய்ப்பனுக்கும் வாக்குவாதம் வருது. அப்போ உடனே சொல்லுவான் ஆபிரகாம், ஏப்பா நம்ம ரெண்டு சகோதரர்கள், தயவு செய்து நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்துட்டு போ, நீ வலது பக்கம் போனே நான் இடது பக்கம் போயிடும். அப்படி அதனால விட்டு கொடுக்கிற மனப்பான் பாருங்க. பணம் வந்தாலுமே ஆபிரகாமுடைய கண்களை இதான் விசுவாச வீரனுடைய அர்த்தம் பாருங்க. விசுவாசம் ரொம்ப நல்லா இருக்காம. ஆனா லோத்து ஆசீர்வாதத்தை வாங்கினா, அந்த உறவை விட்டு அவன் பிரிஞ்சான். அவனுக்கு கண்ணில் எது பட்டுச்சோ, சோதோம் என்கிறதான பெரிய பட்டணத்தில் போய் இடம் பிடிச்சான். அவன் பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்றான் தெரியுங்களா? லோத்தினுடைய குடும்பம் எங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியுமா? சொல்லுங்க, எந்த ஊரு? சோதோம். பாவம் நிறைந்த இடங்க. சில நேரத்தில் நம்முடைய பணத்தை எங்க போய் செலவழிக்கிறோங்கிற தெரியாம போயிருது. வீடு எங்க போய் வாங்குறோம், எங்க போய் கட்டுறோம். நம்ம லேண்ட் பார்க்குற இடமெல்லாம் எப்படி தெரியுமா? இது புறம்போக்கா, இதில் ஏதாவது என்ஓசி இருக்கு வாங்காம வில்லங்க இருந்தால் அந்த இடத்த வாங்க மாட்டோம். அப்படி தான் பார்க்குறோம். ஒரு வாடகை வீட்டு போனால் கிச்சன் எப்படி இருக்கு, பெட்ரூம் எப்படி இருக்கு, இதுதான் பார்க்குறோம். ஆனால் அந்த இடம் தேவனுக்கு சித்தமானதா? प्रभु की इच्छा है वो घर, वो जमीन सही, जमीन कैसा है उसमें कागज पत्र देखते हैं, लेकिन वो जमीन अच्छा है, प्रभु की इच्छा है क्या भाई? ये प्रभु की इच्छा है ये जमीन लेना? वे घर भी देखते हैं तो अरे वातावरण हम लोग देखते हैं, लेकिन वो प्रभु की इच्छा है हम लोग नहीं खोजते. இது யாருக்கும் இந்த செய்தி ஆண்டவர் பேசுறாரு. உன் குடும்ப வாழ்க்கையில எங்க உடையும்னா, குடியிருக்கிற இடம் கரெக்டா இல்லைன்னா, பைபிள் சொல்லுது தன் விட்டு வந்த வீட்டை திரும்பி போய் பார்க்கும்படியா பிசாசு வருவான். ப்ளீஸ் உங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் குடும்பத்தை நம்ம பார்த்தோம். யார் குடும்பத்தை போன வாரம் பார்த்தோம்? ஆதாம் ஏவாள் குடும்பத்தை பார்த்தோம். இன்னைக்கு பார்க்குறோம் லோத்தின் குடும்பம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குனது யார் மூலமா? யார்? ஏவாள். யாரு? இப்ப ஏவாள் யார்? அது பெண்ணு. ஆபதும் பெண்ணால அப்படின்னு யார் சொல்லி தந்தா? அங்கேயே பிசாசு உங்க பேரை கெடுத்து வச்சிருக்கான். பிசாசு எப்பயுமே பொம்பளைங்க பேரை பிசாசு ஆரம்பத்திலிருந்தே ஆபதும் பெண்ணால அப்படின்னு எங்கே பைபிளில் போட்டிருக்க? என்ன சாசு வச்சது ஏவாளை கொண்டுதான் குடும்பத்தை கெடுத்தான். पहला इंसान का जीवन में कहां पर गिरावट मिला? हवा के जीवन में. वो स्त्री அடுத்த குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருந்த லோத்து குடும்பத்தை
கெடுப்பதற்கு பிசாசு தந்திரமாய் கிரியை செய்கிறான். யாரை கொண்டு? அதே பெண்ணை கொண்டுதான். லோத்தினுடைய அண்ணன் தம்பிக்குள்ள உறவு உடையுது. அவன் பிரியறான். இவ்வளவு நாள் ஆபிரகாம் போற பாதையில் இவன் போயிட்டு இருந்தான். இப்ப லோத்து இப்ப தனியா ரூட்டை போட்டாரு. இப்ப என்ன செஞ்சிட்டாரு? தலைவர் வந்து கூடாரத்தை, சோதோம் அங்கேயே பாவம் நிறைந்த இடம், இச்சை ரோகம், இச்சையான காரியங்கள் அங்க நடக்குது, அசுத்தமான காரியங்கள் அந்த ஊர்ல நடக்குது. இவன் நேர போன இடம் தான் 2 பெண் குழந்தைகளோட போய் அவன் குடியிருக்கிற வீடு பாவம் நிறைந்த வீடுங்க. ஊரே பாவம், ஆம்பளைங்கள்லாம் பாவம் செய்யறவங்களா இருக்காங்க. அந்த ஊரை பத்தி பைபிள் ரொம்ப ரொம்ப மோசமா ஆண்டு பைபிளில் காமிக்கிறாரு. ஆனா பைபிள் லோத்தை பத்தி சொல்லும்போது அவன் நீதிமான். லோத்து நீதிமான் தான். அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டே இருந்தானா, இந்த ஊர் இப்படி இருக்குது, இந்த ஊர் இப்படி இருக்குதுன்னு. நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தின்படி ஒரு ஊருக்குள்ள போனா பாவத்தை கண்டு நம்ம தூரமா போக வேண்டிய இந்த இடத்துல தூரமா போனதுக்கு இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? ஊரை விட்டு வெளியே போய் கூடாரத்தில் இருக்காம ஊர் வாசல்ல போய் இருந்துட்டான். ஆனா மனைவி எங்க விட்டுட்டான் சொல்லுங்க? ஊருக்கு நடுவில் வீட்டை வச்சு அவன் உட்கார வச்சிட்டான். ஹலோ, லோத்து நீதிமான். ஆனா லோத்தினுடைய மனைவியை, அவன் 2 பெண் குழந்தையை அவன் பாதுகாக்காததுனால அவனுடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய பிளர்வு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான் பிரதர். இவ சொன்னா கேட்க மாட்டா, இந்த ஆளு சொன்னா கேட்க மாட்டாரு, இந்த பிள்ளைங்க நான் சொன்னா கேட்காதுங்க, அவன் இஷ்டப்படி செய்வான். விட்டுறாதீங்க. லோத்தினுடைய குடும்பம் உடைவதற்கு காரணம், லோத்து தனியா இருந்து ஜெபித்தான், தனியா இருந்து ஆண்டவரோடு வாழ்ந்தான், நீதிமானா தான் இருந்தான். லோத்து நீதிமான். ஆனா அவனுடைய மனைவியை பற்றி பைபிள் நீதிமான் போடல. அவன் இருக்க வைத்தது வீடு, காடு, இடம், தோட்டம், துறவு, சொத்தி, ஏதேன் தோட்டத்தை போல நல்ல செழிப்பு மிக்க இடத்துல. நீங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. வீடு கேட்டா வீடு, இடம் கேட்டா இடம் வாங்கி, பொருளை வாங்கின என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாமே வாங்கிடுவாங்க. ஆனா தேவன் யார் என்பதை இந்த லோத்து தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பைபிள்ல பார்க்க முடியல. அவன் தான் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். இல்லாம அவன் குடும்பத்தில் அவன் பிள்ளைகளோ இல்ல அவன் மனைவியோ ஆண்டவரிடத்தில் நின்னான்னு பைபிள்ல பார்க்கல. பைபிள் சொல்லுகிறது, லோத்தை ஆண்டவர் தம்முடைய தூதர்கள் அனுப்பும்போது தூதர்களை லோத்து சந்தித்தான். வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆண்டவர் வீட்டுக்கு வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன் பெண் குழந்தைகளை அழிப்பதற்கு அந்த ஊருக்குள்ள 2 தூதர்கள் உள்ள வந்தோடனே ஊர் மக்கள்லாம் இந்த ஆண்கள் வந்ததை பார்த்தோன்னே அவனை இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு வரக்காக லோத்தினுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. பிரதர் கவனிக்கிறீங்களா? பாவம் செய்யறவன் வீட்டை கதவை தட்டுவானா? அப்படின்னா அந்த ஊர் பாவம் நிறைந்த ஊர்ல இவன் வீடு நடுவில் இருந்திருக்கு. இவன் கதவை தட்டுறான். 2 ஆம்பளைங்க வந்தாங்க இந்த ஊர்ல. இந்த நைட்டு வந்தது யாரு? அவன் எனக்கு வேணும். இந்த சாயந்தரம் வந்தாங்களே அந்த ஆம்பளைங்க யாரு? எங்களுக்கு வேணும். எதுக்கு? பாவம் செய்வதற்கு. ஹலோ, நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். அந்த ஊர் மக்களே அந்த லோத்தினுடைய வீட்டை போட்டு தட்டுறாங்க. இவன் கதவை திறந்து, ஐயா என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க தொந்தரவு பண்ணிட வேண்டாம், என் மகள்களை நான் தரேன்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளை கல்யாணம் ஆவதற்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அந்த 2 வாலிப பிள்ளைகளை தன் தகப்பன் கதவை திறந்து வெளியே அனுப்பி கதவை சாத்திட்டு இந்த 2 வந்த தூதர்களை அவர் என்ன பண்ணிட்டாங்க? பாதுகாத்துட்டாங்க. அந்த பிள்ளைகளை அவங்கள் என்ன செய்தான்னு பைபிள் இல்லை, ஆனால் அவனால் காப்பாற்ற முடியல. ஐயா நான் ஒன்று சொல்லித்தரேன், நான் திரும்பி சொல்றேன், இந்த லோத்தினுடைய குடும்பம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஊரவே என்ன செய்யணும்? அழிக்கணும் தீர்மானம் பண்றாரு. ஆண்டவர் சொல்ல, இந்த ஊரை விட்டு நீ கிளம்பு,
நான் அக்னியினால் இந்த சோதோமை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேங்கிறாரு. நெருப்புல நான் போட்டு இந்த ஊரவே அழிக்க போறேன். அழிக்க போகும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு கட்டளை, நான் அந்த ஊரை அழிப்பேன், நான் திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க. 4 பேர்த்த பார்த்து சொல்றாரு, நீ திரும்பி பார்த்துடாத, வீட்டை திரும்பிடாத, உன் பொண்ணை பார்க்க திரும்பிடாத, பொருளை பார்க்க திரும்பிடாத, இந்த விட்டு வந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்காத, இந்த ஊரவே நான் அக்னிக்கு இரையாக்க போறேன், அழிக்க போறேன். இந்த ஊரு பாவனே இந்த ஊரு, ஆனா உன் குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறேன்னு சொல்லி ஆண்டவருடைய தயவு லோத்தின் மேல் வந்தது. ஆனால் லோத்தினுடைய குடும்பம் இன்னைக்கு மனைவியோடு பிள்ளைகளோடு இவன் ஓடிக்கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது, எனக்கு கூட்டிட்டு போய் இந்த பக்கத்தில் சோபாருங்கிற இடத்துல இந்த இடத்துல தங்க வைங்கன்னு சொல்லி அவன் வேக வேகமா போகும்போது தூதர்கள் அவங்களால நடக்க முடியாதனால இழுத்துட்டு வந்து கொண்டு விடுறாங்க. ஆனா அந்த நேரத்தில் நடந்தது தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை முதல் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாரோவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் என்ன செஞ்சிட்டாரா, அழித்து போட்டார். ஆனா அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. லோத்தின் மனைவிக்குள்ளே உலக ஆசை. இன்னைக்கு தலைப்பு எது தெரியுங்களா? உலக ஆசை. ஹலோ, இன்னைக்கு தலைப்பு என்னது? உலக ஆசை. இன்னைக்கு நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையிலே உலக ஆசையில் இருப்பதினால் தான் இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை. பணத்தினால் அண்ணன் தம்பி சண்டை, பொருளினால் அண்ணன் தம்பி சண்டை, மகளுக்கு அப்பாவுக்கு உள்ள சண்டை அந்த பொருள் உலகம். ஹலோ, ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? ஆண்டவரோடு தானே இருக்கீங்க. ஆனா உலக ஆசை இன்னைக்கு உங்களுக்கு உள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, லோத்தினுடைய குடும்பத்தை ஆண்ட சொன்னாரு, நீ திரும்பி பார்க்காத, விட்டு வந்த வீட்டை பார்க்காத, விட்டு வந்த ஊரை நீ பார்க்காத, நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு போ என்று அனுப்பும் போது இவர்கள் போக வேண்டிய வேகத்தை அவர்கள் லோத்து முன்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறார், பிள்ளைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் திரும்பாதேன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு கட்டளையை கீழ்ப்படியாமல் போனதினாலே அவள் திரும்பினால் அவள் என்ன ஆயிட்டாளாம், பின்னிட்டு பார்த்தது நிமித்தமாய் உப்பு தூண் ஆனாள். பைபிள்ல முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல. எங்க திரும்பி போவதனால உப்பா மாற முடியுமா? எங்கேயாவது நீங்க யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் இப்படி திரும்பி பார்த்ததுனால உப்பு தூணானா இன்னைக்கு எல்லாருமே நீங்க உப்பு தூணா தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஆமாவே இல்லையா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய குடும்ப வாழ்க்கை, ஏன் உங்க வாழ்க்கை உப்பு? எப்படி உப்புனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? நீ இன்னும் திரும்பி பார்க்கிற, அதனால உப்பு தூண். உலக ஆசை என்ன கொண்டு வந்துருச்சு? உப்பு தூணாய் மாறினாள். இவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவள், இவள் தேவன் சொன்ன இடத்தை நோக்கி ஓட வேண்டியவள், இப்ப தேவன் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஓட வேண்டியவள். இப்ப எங்க நிக்கிறவா? பின்னாடி அவ பார்க்கிறான். தம்பி, நீ பின்னிட்டு திரும்பிராத, விட்ட பாவங்களை பார்க்காத, உலக ஆசையின் மேல நீ நாட்டம் வைக்காத, பொன்னும் பொருளும் வீடும் ஆஸ்தி இவைகள் எல்லாம் நீ திரும்பி பார்த்து, ஐயோ நான் விட்டு வந்த அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, ஆசீர்வாதமா இருந்து. இன்னைக்கு சொல்லட்டுமா, உலக ஆசையிலே லோத்தினுடைய மனைவி இழந்தாள். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஏவாளுடைய கண்கள் கனியின் மேல் போனது. ஏவாளுடைய கண்களுடைய பார்வை கனியை பார்த்தால், பறித்தால், புசித்தால், கொடுத்தால். இன்றைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு மனைவிமார்களே, இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ பார்க்க வேண்டியது பின்ன அல்ல, வைத்திருக்கிற உனக்காக வைத்திருக்கிற பரலோக தேவனை, உனக்கு முன்பா இருக்கிற रक्षिपை. पीछे मोड़कर मत देखो, नमक का खंबा बन जाएंगे.
लूत का आमीन पत्नी क्या कर दी, ऊपर जो परमेश्वर जो किया हुआ आज्ञा को तोड़ दिया वो. ஹலோ, நிறைய பேர் ஓடி வந்தாங்க உங்க கூட. அவங்க ஓடி வந்தது எத்தனை பேரா வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? லோத்து 2 பிள்ளைகள், அம்மா, இந்த 3 பேர் 4 பேரும் ஓடி வந்தாங்க. இன்னைக்கு பின்னிட்டு பார்த்ததுனால இன்றைக்கு அவர்கள் ஒரு அம்மா அவங்களுடைய தாய் நின்று விட்டால், கணவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். இன்னைக்கு மனைவி நின்று விட்டால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட போது உங்களோடு இருந்தவர்கள் எங்க போனாங்க? இயேசுவை தேடி வரும்போது ஒரு கூட்டம் கூட இருந்தது. இயேசுவை பின்பற்றும் போது, இயேசுவை தேடி வரும் பொழுது உலக ஆசை உங்களை பின்னாடி திரும்ப வைக்கிறது. உலகத்தின் பொருட்கள் உங்களை பின்னாடி திரும்ப வைக்கிறது. ஜபத்தில் நீ பின்னிட்டு திரும்புகிறாயா? வேத வாசிப்பில் நீ பின்னிட்டு திரும்புகிறாயா? தம்பி, நீ பார்க்க வேண்டியது உனக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை. உனக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை. உனக்கு முன்னாலே இருக்கிற இயேசுவை விட்டு நீ விட்டு வந்த அந்த வீட்டை நினைக்கிறாயா? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, விட்டு வந்த வீட்டை திரும்பி பார்ப்பது பிசாசு. விட்டு வந்த வீட்டை திரும்பி பார்ப்பது பிசாசு. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. விட்டு வந்த வீட்டை அது திரும்பி பார்த்தால். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன், 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 நல்லவன். பாருங்க, 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு என்ன செய்வேன்? திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாம் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து. ஹல்லேலூயா. அப்ப திரும்பி பார்க்கிறது யாருங்க? சொல்லுங்க, யார் அது? பிசாசு தான் திரும்பி வருவான். ஒரு பாவத்தை விட்டு, ஆமென், உலகத்தின் சிற்றின்பங்களை விட்டு, உலக ஆசைகளை விட்டு, உலக ஆஸ்தியை விட்டு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ போக வேண்டியது தேவனை நோக்கி. அசுத்தாவி தான் விட்டு வந்த வீட்டை திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு வெறுமையா இருக்கிறது, அங்க ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு வீடு, அநேக வீடு இன்னைக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கு. முந்தி குடிசையில் இருந்தீங்க, இன்னைக்கு கட்டடம் கட்டிட்டீங்க. முந்தி வாகனம் இல்லாம இருந்தீங்க, வாகனத்தை வாங்கிட்டீங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? முந்தி வேலை இல்லாம இருந்தீங்க, இப்ப வேலை கிடைச்சிருச்சு. முந்தி டெய்லி கூலி, இன்னைக்கு மாச கூலி, நல்ல சம்பளத்தோட, ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் ஓட உங்களுக்கு நல்ல சம்பளம். முந்தி பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம இருந்து இப்ப வேலை கிடைச்சிருச்சு. முந்தி வண்டி வாகனங்கள் இல்ல, இப்ப எல்லாருக்கும் 2 வீலர். ஆசீர்வாதம் பெருக பெருக பெருக. ஆமென். பிசாசு என்ன செய்கிறான்? ஆமென். ஒரு மனுஷனை விட்டு போன பிறகு இவனை என்ன பார்க்க வைக்கிறானா? திரும்பி வந்து பார்க்க வைக்கிறான். இந்த பொருளை பார்க்க வைக்கிறான். தேவனை விட வைக்கிறான். இது சாத்தானுடைய வேலை. இன்னைக்கு வீட்டுக்குள்ள பொருள் இருக்கு, ஆண்டவருடைய கிருபை மகிமை வரங்கள் இல்ல. அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு. எதுல ஜோடிக்கப்பட்டிருக்கு? எதுல ஜோடிக்கப்பட்டிருக்கு? எப்படி ஒரு நூலோட பூவு என்ன செய்யுமா? இணைக்கப்பட்டு பல பல பூக்களுடைய இதழ்கள் இருக்கும். அந்த இதழ்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மாலையாய் மாறுவதை போல இன்னைக்கு உலகத்தினுடைய ஆஸ்திகள் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு முழுவதும் பாத்திரங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அலமாரியை திறந்த புடவை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் நிரம்பி இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கட்டில போய் பார்த்தா ஏசி, இன்னைக்கு ஏசி இல்லாத வீடுகள் இல்லை, எல்லாமே ஜோடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிசாசு பார்த்தா எல்லாமே இவங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்து இந்த வீடு ஜோடிக்கப்பட்டது பார்த்த உடனே பிசாசு பார்த்தா போனவன் திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பறவை என்ன செய்யுமா? உட்கார்றதுக்கு இடம் தேடி தேடி, எப்படி நோவாவுடைய பேழையை ஆமென் பார்த்து ஆமென் திரும்பி வராம அது காகம் என்ன செஞ்சுதான்? ஊரெல்லாம் மேய்ஞ்சு அது திரும்பி வரலையோ, அதே போல பிசாசுக்கு தெரியும், உங்களுக்கு பொருட்களை கொடுத்தா நீ சர்ச்சுக்கு வரமாட்டேன், வேலையை கொடுத்தா சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீ வருமானத்தை ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம் கொடுத்தா நீ வரமாட்டேன்னு பிசாசுக்கு தெரியும். ஆகையினால் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பான். திரும்பி போய், பைபிள் தான் சொல்லு, திரும்பி போய் போனவன் திரும்பி வருவான். லோத்து என்ன செஞ்சான்? லோத்துனுடைய மனைவி என்ன செஞ்சான்? திரும்பி பார்த்தா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவனோடு பேசுகிறான். அருமையான தெய்வ பிள்ளையே,
அந்த போனவன் போன வேகத்தில் அவன் திரும்பி பார்க்குறான். இன்னைக்கு நீ விட்ட பாவத்தை திரும்பி பார்க்குறியா? இன்னைக்கு நிறைய லவ் பிரேக் ஆயிடுச்சு, அந்த பிரேக்கை திரும்பி கண்டினியூ பண்ணுறாங்க. தெரிஞ்ச வேண்டான்னு விட்ட ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்க்குற, வேண்டான்னு வச்ச ஃப்ரெண்ட்ஸை திரும்பி கனெக்ட் பண்ணி பார்க்குற, பார்க்க கூடாதுங்கிற சினிமாவை பார்க்குற, கண்டினியூ பண்ண பார்க்குற, வேண்டாங்கிற உறவை திரும்பி நீ கண்டினியூ பண்ண பார்க்குற. பிரேக்கப் ஆயிடுச்சான், பிரேக்கப். இப்போ பிரேக்கப் ஆனது, இவன் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி இவன் திரும்பி கண்டினியூ பண்றானா? நான் ஒன்ன சொல்லட்டுமா, எதுல ஆண்டவர் பிரேக் பண்ணாரோ அந்த பிரேக்கை திரும்பி நீ என்ன பண்ணிராத, கண்டினியூ பண்ணிராத. ப்ளீஸ் லிவ் இட். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார், ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். திரும்பி போய் லோத்தினுடைய மனைவி ஆமென் ஹalleluya, லோத்தினுடைய மனைவி, ஓ ஜீசஸ், லோத்தினுடைய மனைவி என்ன செய்றான்? திரும்பி பார்த்தால் உப்பு தூண். சிலருடைய வாழ்க்கை உப்பு தூண், ஜெப வாழ்க்கை உப்பு தூணாய் மாறினது. உன்னால ஜெபிக்க முடியல, பாத்தியா? உன்னால ஸ்தோத்திரம் கூட வர மாட்டேங்குது, பாத்தியா? வராது. ஏன் உன்னால துதிக்க முடியல? வராது. நீதான் வீட்டுக்குள்ள உப்பு மூட்டையாட்ட உட்கார்ந்து இருக்கியே, உன்னால வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியலையே. नमक बोरा कैसे रहता है, वैसे आप घर पर बैठे हैं, आपसे कोई फायदा है? உன்னால வீடு ஆசீர்வதிக்கப்படுதா? எங்க உப்பு மூட்டை எங்கேயுமே கடைக்குள்ள வைக்க மாட்டாங்க. அட சொல்லுப்பா, உப்பு சாக்கு எங்க இருக்கும்? नमक का बोरा कहीं घर के अंदर, दुकान के अंदर रखता है? कहाँ रखता है? अरे नमक का बोरा कहाँ रखता है जी? दुकान में बाहर रखता है, वो भी नहीं जानते. உப்பு மூட்டை எப்பவுமே எங்க போட்டிருப்பாங்க? நான் யோசிப்பேன், எவனும் திருட மாட்டானா? திருடனுக்கே உப்பு வேண்டாமா? எவனுமே உப்பை திருடனுக்கு எங்கேயா நியூஸ்ல பாத்தீங்களா? உப்பு 10 மூட்டை சாக்கு காணாம போயிடுச்சு, எங்கேயா நியூஸ் பார்த்துருக்கீங்களா? உப்பு தான். அந்த மாதிரி நீ யூஸ்லெஸ்ஸா உட்கார்ந்துருக்க. நீ ஏன் உன்னை உபயோகப்படுத்த முடியல? காட் உன்னை கர்த்தரை பயன்படுத்த முடியல. உன்னால சோத்திரம் வர மாட்டேங்குது, பாத்தியா? நீ பயன்பட முடியலப்பா. நீ வீட்டுக்கு பயனா இருக்கியா? உங்கள்ட்ட யார பழக முடியுமா? சிலர் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நெருங்கவே முடியாது, ரொம்ப டெரர் இல்லை. உப்பு மூட்டை, உப்பு மூட்டையில ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா தெரியுது, பெரிய மூட்டை சின்ன மூட்டை எல்லா மூட்டை தான். நீ உப்பு மூட்டையை தான் உட்காந்துருக்கு. இது 5 கிலோ மூட்டை, அது 10 கிலோ மூட்டை, ஒவ்வொன்றா கவர் பண்ணி உட்காந்துருக்கு. இன்னைக்கு சொல்லு, நான் திரும்பி பார்த்தேன்னா என்னால் ஜெபிக்க முடியாது, சோத்திரம் பண்ண முடியல பாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா ஆராதிக்க முடியாது. நான் என் லைஃபை பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா சபைக்கு வர முடியாது. என் லைஃபை பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் பாவம் செஞ்சேன்னா என்னால் திரும்பி பார்த்தேன்னா நான் பாவமே பண்ணிட்டு இருப்பேன். நீங்க பொதுவாக பாருங்க, விட்ட பாவத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது விடுறது ரொம்ப கஷ்டம். ஹலோ, கரெக்டா? ஒரு பாவத்தை விட்டுட்டீங்கன்னா, அந்த பாவத்தை திரும்பி கண்டினியூவா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பாவம் நான் நெருக்கும். இன்னும் வேகமா பண்ணுவேன். முந்தி பயந்து பண்ணுவேன், இப்ப துணிகரமா பண்ணுவேன். नमक का बोरा है आप? नमक का बोरा है? नमक में बोरा मतलब क्या है? यदि प्रभु की वाणी छोड़कर पीछे मुड़कर देखने पर आप ऐसे ही रहेंगे, बढ़ेगा नहीं. शैतान बहुत चालाक है. இன்னைக்கு நமக்கு உப்புனுடைய மூட்டையை பார்த்தாவே தெரியும். அவன் வேதத்தையே தூக்க மாட்டான், ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்ப நீ முழங்கால் படி விட முடியலனாவே, மாரநாதா திருச்சபையே இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நிறைய உப்பு மூட்டையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிறைய வராம இருக்குது. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உப்பு மூட்டையெல்லாம் கொண்டு எங்க விற்க முடியுமா? ஒரு சாக்கு உப்பு மூட்டை வெறும் 50 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய்க்கு கிடைச்சிடும். இந்த உப்பு மூட்டையை கொண்டு போய் தங்க கடையில் கொடுத்தா ஏதோ காசு கிடைக்குமா? கழுத்துல மூக்கில் போட்டிருக்கிறது ஏதோ நகையை கொண்டு போய் உரசி பார்த்தா கூட காசு கிடைக்கும். உப்பு மூட்டையை கொண்டு போய் நகை கடையில் கொண்டு போய் எனக்கு சேதாரம் செய்கூலிக்கு ஏதோ கழிச்சு தான்னா மண்டையில் தூக்கி போட்டுருவான் அந்த உப்பை.
இன்னைக்கு பிரசங்கமே உப்பு மூட்டை தான். ஹல்லேலூயாவா. ஒரு மாதிரி நடுங்கிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஜெபிக்காதவனா நீ திரும்பி பார்த்துட்டேன்னு அர்த்தம். வேதத்தை வாசிக்கலையா நீ இன்னும் பூமியில திரும்பி பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆவியானவனோட பேசுறார், என் கூட பேசுறாருன்னு சொல்றவங்க கை உயர்த்தி. ஆவியான பேசல, இல்ல பேசல. இன்னைக்கு ஜெபி. இன்னைக்கு என் வீட்டு புருஷனுக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, பிடிக்காது. என் மனைவிக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பிடிக்காது. ஏன்னா நீ உப்பு மூட்டை. உப்பு மூட்டை யாராவது விரும்புவாங்களா? யாராவது அட சொல்ல. கொஞ்சம்தான் இருக்கும் சாப்பாடு. இவ்வளோ 1 கிலோ அரிசிக்கு 1 நூல் இவ்வளோதான் உப்பை போடுவோம். நீ உப்பை சமையலுக்கு போடும்போதே பொம்பளைங்கள்லாம் சொல்லிக்கிறேன், அம்மாமார்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், உப்பை போடும்போதே சொல்லு, நான் லோத்தினுடைய மனைவியாக மாறிடக்கூடாது ஆண்டவரே. சோத்திரம் சொல்ல. இந்த உப்பை போடும்போதே சொல்லு, ஆண்டவரே என் லோத்தினுடைய மனைவியாக மாறக்கூடாது சொல்லு. லோத்தினுடைய மனைவியை போல பிள்ளை ஆண்டவரே நீ உப்பு போடும்போது, சமையலுக்கு உப்பு போடும்போது சொல்லு, ஆண்டவரே நான் திரும்பி பார்த்துடக்கூடாது. நீங்க சொல்றீங்க நான் தான் உப்பு போடுறது இல்லைன்னு. நிறைய வாயில உப்பு போட்டு விட்டுருக்கேன். உன்னால நிறைய பேருக்கு வாய்க்கு உப்பு போட்டு தான் உட்காந்துருக்கிறேன். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா அந்த லோத்தினுடைய மனைவி உப்பு இல்லாமல் சாப்பிட்றது யாருமே இல்லை. உப்பு போட்டு தான் எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனால் உப்பு போட்டு சாப்பிட்றவங்கள கையை தூக்கி ஒரு அலையில சொல்லுங்களேன். உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லையா? ஐயோ ராஜா, உப்பு போடாத யாருமே கிடையாது. அப்போ உப்பை சாப்பிடும்போது நினச்சிக்கணும், நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இல்லை லோத்தினுடைய மனைவி எங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் ஆண்டு வைத்திருக்கிறேன். அவள் திரும்பினாள். என்ன போட்டிருக்கு? அவள் திரும்பினாள், உப்பு தூணாய் மாறினாள். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவள் திரும்பினாள், உப்பு தூணாய் மாறினாள். நான் திரும்புவேன் என்றால் உப்பு தூணாய் மாறுவேன். சார் இன்னைக்கு உப்பு மூட்டைகள் எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க உப்பு மாட்டையா இருக்கீங்கன்னா இன்னைக்கு தெளிவா சொல்லு, நான் என்னால ஜெபிக்க முடியலன்னா நான் உப்பா இருக்கிறேன். நான் வேதத்தை வாசிக்கல, நான் உப்பு தூணா இருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, லோத்தினுடைய மனைவியை எங்களுக்கு திருஷ்டமா வச்சிருக்கீங்க. அவள் முன்னே பார்க்க வேண்டியவள் இல்ல, அவள் விட்டு வந்த பாவத்தை பார்த்தா, விட்டு வந்த வீட்டை பார்த்தா, விட்டு வந்த இடத்தை பார்த்தா. ஆகினாலே பைபிள் சொல்லி ஒன்னு போய் எத்தனை கொண்டு வந்துட்டான்? 7 பேர். முந்தியெல்லாம் பாருங்க கொஞ்சம் தான் பேச்ச கேட்பான், இப்ப சுத்தமா கேட்கவே மாட்டாங்க மனைவி. முந்தியெல்லாம் உங்க வீட்டுக்காரர் சொன்னா கேட்பாரு, இப்ப சுத்தமா கேட்க மாட்டார். நல்லா கவனிங்க, உங்க வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படியலைன்னா நீ உப்பு தூண் ஆயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உங்க வார்த்தைக்கு ஒரு வெயிட் இல்லைன்னா நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்களை திரும்பி பார்க்க வேண்டாம். நான் என்னை திரும்பி பார்த்ததுனால தான் இன்னைக்கு நான் நின்ன இடத்துல உப்பா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு கொண்டு ஒரு வேலை இல்லை, உப்புக்கு வேல்யூ இல்லாத மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ இல்லை. இந்த வீட்டில் நான் ஒரு ஆம்பளைன்னு இருக்கிறேன், எதுக்கு இந்த மீசை வச்சுட்டு? நீ திரும்பி பார்க்குற, அதனால உனக்கு வேல்யூவே இல்லை. நீங்க திரும்பாம ஓடப்பாரு. நான் திரும்பாம நான் ஜெபிப்பேன், என் திரும்பாம நான் வேதத்தை வாசிப்பேன், என் திரும்பாம ஆவிய வரலையே, பத்துலையடா டேய், பத்துல வா ஆவியில. நான் திரும்பணும்னா எனக்கு வேல்யூ இல்லை, திரும்பணும்னா உப்பு. திரும்பாம இருந்தா ஆண்டவர் பார்த்து ஓடிட்டு இருக்கிறேன். நீங்களும் ரெடி ஆயிருங்க. எதை பார்த்து ஓடிட்டு இருக்கிறேன்னு? ஜாப் கிடைக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இதை திரும்பி திரும்பி பார்க்க பார்க்க உப்பு மேலேயே கண்ணு போயிட்டு இருக்குது. உப்பு மேல கண்ணு போக 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 நீ திரும்பி பார்க்க பார்க்க உப்பு தான். உப்பு நகருமா? உப்பை தூக்கிட்டு யாராவது மூட்டை மூட்டையா கார்ல உட்கார வைப்பாங்களா? உன்னையும் தூக்கி உட்கார வச்சிருக்காரு ஆண்டவர். திரும்பாத சொல்லு, ஆண்டவர் நான் ஜெபம் பண்றேன். இப்படி பார்த்துட்டு நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கை எப்பவுமே சேர்ல உட்காந்து இப்படி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பாம ஒரு மனுஷன் வாழ்வதே இல்லை. எதுக்கு நான் திரும்புற? அந்த விட்ட பாவத்தை திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத. விட்ட இச்சையை திரும்பி பார்க்காத, விட்ட அசுத்தத்தை திரும்பி பார்க்காத. நீ உப்பாதான் இருப்ப. பைபிள் சொல்லுகிறது, லோத்தினுடைய மனைவி ஒரு ஆண்டவர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார்.
பைபிள் அதான் சொல்லுது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன ஆயிட்டாலாம்? ஒப்பு தூணானாள். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பூமியிலே நாங்கள் ஆண்டவரே மனுஷனையும் பொருளையும் பார்க்க 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 இந்த உலக ஆசை என்ன செஞ்சிருதான்? உலக ஆசை தேவன் மேல இருக்கிற ஆசை விட்டுருது. கவனிக்கிறீங்களா? உலக ஆசை தேவன் மேல இருக்கிற ஆசை விடும். உலக ஆசை பரலோகத்துக்கு போகிற ஆசையை விட்டுரும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? இருக்கும்போது அனுபவிச்சாதான், செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேயா போறோமோ இல்ல பரலோகம் போறோமோ யாரு கண்டா? அதுக்குதான் பிரச்சனை. பிசாசு பயங்கர தந்திரமானவன். எதுக்கு ஜெபம் பண்றோம்னா பரலோகத்தின் மேல இருக்க ஆசையினாலதான் ஜெபிக்கிறோம். எதுக்கு பைபிளை தூக்கி ஆலயத்துக்கு வரோம்னா பரலோகத்துக்கு போறதுக்கு தான் ஆலயத்துக்கு வரோம். லோத்தினுடைய மனைவியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஹலோ கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னு பைபிள் சொல்லுது. லோத்தினுடைய சொத்து இப்ப எங்க போச்சுப்பா? பூமியே தாங்க கூடாத அளவுக்கு அவன் சொத்தை சம்பாதிச்சான். ஆபிரகாமுக்கு ஈக்குவலா சொத்து, 2 பேருக்கு. அவனுக்கு 50 ஏக்கர், இவனுக்கு 50 ஏக்கர். அவனுக்கு 100 ஏக்கர், இவனுக்கு 100 ஏக்கர். அவனுக்கு தங்க கிலோ கணக்கா கழுதையில கொண்டு வந்தா, இல்ல குதிரையில கொண்டு வந்தா, இல்ல ஒட்டகத்துக்கு, இவனுக்கு தூக்கும். அப்ப அவனுக்கு எவ்வளவு மேய்ப்பர், அவ்வளவு இவனுக்கு மேய்ப்பர். ஈக்குவலா இருந்தது. ஈக்குவலா இருந்த அந்த சொத்துக்கு இப்ப சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சொத்து வந்தாதான் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும். சொத்து வந்தாதான் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரும். சொத்து வந்தாதான் மகனுக்கும் அப்பனுக்கும் சண்டையே வரும். ஐயோ, எல்லாம் நீதிமான் கிட்ட பேசிட்டு இருக்கிற. சொத்து வந்தாதான் அவன் மட்டும் பெரியவனா? வசதி வர வர அண்ணனுக்கு மதிப்பு இருக்காது. வசதி வர வர தம்பியை மதிக்க மாட்டான். யார் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவன் தான் வீட்டில் வசதியா இருப்பான். பேர் அவனுக்கு நல்ல பேர் சொல்லுவாங்க. அவன் பாரு எப்படி மாடா ஆடா ஓடுறான் பாரு. நைட்டுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம ராத்திரி பகலாம படிக்க படிக்க படிச்சு படிச்சு எப்படியோ பரீட்சையில் பாஸ் பண்ணி என் பிள்ளைய அப்பா அம்மா சம்பாதிக்க கொடுப்பான். நல்லா படிக்க வைக்கிற பிள்ளைய சொரூபமாக்கிறாத. படிக்கட்டும் படிக்கட்டும் படிக்கட்டும், சர்ச்சுக்கு வேண்டாம், படிக்கட்டும் ஆலயத்துக்கு வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், படிக்கட்டும் படிக்கட்டும். கடைசியில் படிச்சுட்டு எவனையாவது எவளையாவது கூட்டிட்டு ஓடுவான். அப்ப சொல்லுவான், ஐயோ நான் பிள்ளை எப்படியெல்லாம் பெத்து வச்சேனே. சார், பணம் வந்ததுன்னா அப்பாவை தெரியாது கண்ணுக்கு. பிசாசு ரொம்ப தந்திரமான. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி போட்டான். காதலுக்கு கண்ணு இல்லை, காதலுக்கெல்லாம் கண்ணு நல்லா இருக்குது. அதனாலதான் அப்பா அம்மாவையும் தெரியாம ஓடிடுறான். பணம் வந்தா கண்ணு தெரியாதான். பணத்துக்கு தான் கண்ணு இல்லை. யார் பாக்கெட்ல பணம் இருக்குதோ ரோட்ல வந்தா கூட தெரியாது. பைபிள் தான் சொல்லுது, லோத்து குடும்பம் அப்படி நல்லா இருந்த குடும்பம். அண்ணன் தம்பியை பிரிச்சதே பணம், அண்ணன் தம்பி பிரிச்சதே பொருள், அண்ணன் தம்பி பிரிச்சதே இடம், அண்ணன் தம்பி பிரிச்சதே பொண்ணும் பொருள். அவனை பிரிச்சிருச்சு. இப்போ அவன் சொல்றான், ஆபிரகாம் நீ போன்ட்டான். ஹலோ கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு மாதிரி சைஸ்ல உட்காந்துருக்கீங்க. ஏதோ தெரியாம வந்துட்டேன்னு நினைச்சு உட்காந்துருக்கீங்களா தெரியல. பேசாம அந்த சர்ச்சுக்கு போயிருக்கலாமா? நீ எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஆண்டவர் பேசுனா பேசுவாரு, இப்படிதான் பேசுவார். இல்ல நீ வீடு கட்டுவ, இல்ல நீ 10 பவுன் நகை உனக்கு பேங்க்ல இருக்கு உனக்கு வரும்னா, அங்க உப்பு நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க பேங்க்ல. வாங்கிக்க. தைரியம் இருந்தா உப்பு மூட்டையை போய் வாங்கிட்டு நீ கல்யாணத்துக்கு கூட பார்க்கலாம். மாப்பிளைக்கு எங்க பொண்ணுக்கு 200 பவுனுக்கு நகைக்கு பதிலாக 200 கிலோ சாக்கு மூட்டைங்க இந்தாங்க, 1 கிலோ மூட்டை 100 கிலோ 200 கிலோ உப்பு வண்டியா அனுப்பு பார்க்கலாம். சிரிக்கிற, அதான் உண்மை. எவ்வளவு சம்பாதிச்சு வந்தான்? அண்ணன் உறவை உடைச்சானா? உடன்பிறப்பினுடைய அன்பை உடைச்சானா? சொத்து அவங்க 2 பேர்த்த பிரிச்சுதா? சொத்து அவன் வீட்டை விட்டு கிளப்பிடுச்சா? சொத்து அவன் மெய்ப்பனை விட்டு பிரிச்சிருச்சா? ஹலோ இருக்கியா இல்லையா? ஒரு ஆமேன் சோத்தன்னு சொல்லுவா. பிரிஞ்சு உட்காந்துருக்கியா 2 பேரும்? புரிஞ்ச மாட்டாருக்குள்ள ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இருக்கு? ஏதோ திருட மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆவியான பேசுறது நல்லா தான் இருக்குது. இருக்கும் போகும்போது அவளுக்கு தான் உனக்குத்தான் பேசுறாரு. எவளுக்கோ இல்ல உனக்குத்தான் பேசுறாரு. பொண்டாட்டியாக சொல்றது புருஷனை சொல்றதுக்கு இங்க உட்காராத. ஆண்டவர் எங்கூட பேசுறான்னு உட்காரு. எனக்குள்ள இருக்க உப்பை வெளியெடுங்க. நான் திரும்பி பார்த்தது உண்மைதான். எனக்குள்ள இருக்க பொருள் ஆசை வருது,
பெண்ணாசை வருது, மண்ணாசை வருது, உலகாசை வருது. இந்த உலகம் என்ன பண்ணுது? அண்ணனை விழிச்சிருச்சு, எங்க அப்பாவை விட்டு பிரிச்சிருச்சு, எங்க அம்மாவை மதிக்க மாட்டேங்குது, அண்ணன் தம்பியை மதிக்க மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸை உடைச்சிருச்சு. பணம் அண்ணன் தம்பியை உடைக்கும், ஃப்ரெண்ட்ஸை உடைக்கும். பணம் வந்துருச்சுன்னு உனக்கு ஃப்ரெண்டும் கூட உன்னை பிரிஞ்சிருப்பான், நீங்க கூட பிரிஞ்சிருப்ப. இன்னைக்கு அதை யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. ட்ரெஸ் இல்லாம, வீடு இல்லாம, இடம் இல்லாம, வாடகை வீட்டில் இருந்த வாழ்க்கை இன்பமா இருந்திருக்கும். இன்னைக்கு வீடு இருக்கு, இடம் இருக்கு, செல்வம் இருக்கு, போடுறதுக்கு ட்ரெஸ், திங்கக்கிழமை சிவப்பு, செவ்வாய்க்கிழமை மஞ்சள், புதன்கிழமை கருப்பு, வியாழக்கிழமை பச்சை, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கலரை போட்டு இப்ப நிம்மதியே இல்லை. அன்னைக்கு ஒரே ட்ரெஸ் தான், அக்கா ஒரு நாள் போடுவா, தங்கச்சி ஒரு நாள் போடுவான். அன்னைக்கு உள்ள அன்பு இல்லை. இன்னைக்கு விதவிதமான சாப்பாடு, விதவிதமான வெரைட்டி ஃபுட்டு, ஜொமோட்டோலையும் ஸ்விக்கிக்கும். அவன் பணக்காரனாகி இன்னைக்கு நிறைய சப்புக்கு ஓப்பன் பண்ணிட்டே இருக்கான், ஷவர்மா பவர்மான்ட்டு. இன்னைக்கு பாருங்க, முந்தியெல்லாம் முட்டை கடை எங்கேயாவது இருக்கும், இப்போ அப்படி இல்லை. எங்கே பார்த்தா குல்ஃபி பொட்டி பெட்டி கடை மாதிரி வச்சவன் இப்போ லைட் செட்டிங்கோட பெட்டி கடை, எங்கே பார்த்தா பெட்டி கடை வண்டியோடு நிற்கிது. ஏன்னா உங்களெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ தின்னி பண்டாரம்னு. ஒரு கடையை விட மாட்டேன், நீ எதுக்கு கஷ்டப்படுற? முக்கு மூளைக்கு எல்லா பக்கமும் பெட்டி கடை வந்துருச்சு. இப்போ வண்டியில் வந்து நிற்பான், பகலெல்லாம் இருக்க மாட்டான், சாயந்தரமான வரும் வண்டி, பார்த்தா வெளிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு நினச்சி உள்ளே போவோம், பார்த்தா அங்கே உன்னை இந்த எலிக்கு விஷம் வச்ச மாதிரி உள்ள ஒன்று வச்சிருக்கான். வெளியே பார்க்கறதுக்கு ஆமாம் என்னதுங்க ஸ்வீட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு விஷம் இருக்குது, தின்னு நல்லா தின்னு. முந்தியெல்லாம் பாருங்க, தங்கத்துக்கு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. என்னுடைய நினைவுலலாம் இவ்வளோ தங்க கடையே கிடையாது. எங்கேயாவது ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு தங்க கடை வச்சிருப்பான். இப்போ தங்க கடையை அப்படி அரண்மனையாட்ட கட்டி வச்சிருக்கான். எப்படின்னா பொம்பளைங்க கண்ணு அதில் போகுன்னு தெரியும், ஆம்பளைங்களை விட மாட்டாங்க. ஒரு தங்க கடை, ஒரு லலிதா இப்போதான் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்கோம். அடுத்து லலிதாக்கு அப்புறம் தங்கமயில் வரும், தங்கமயில் முடிச்சு அடுத்தது வேற என்னப்பா, ஜோஸ் ஆலுகாசு, தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்க. ஏண்டி போன வருஷம் தாண்டா 2 பவுன் எடுத்து கொடுத்தேன். ஆமாம், நீங்கள் எங்கே எடுத்து கொடுத்தீங்க? அதெல்லாம் போய் அடகெல்லாம் வச்சுட்டோம். எங்கள் அம்மா எல்லாம் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? தெரியும், பித்தளை போட்டு அலைஞ்சிருப்பேன். இப்போ அம்மா என்ன பண்ணான்னு கேட்கறது புருஷங்கிட்ட. நீ ஏதாவது பண்ணுனியா? இப்போ சொல்கிறேன், நீ பொண்ணும் பொருளோட ஆண்டோட்ட போகக்கூடாது. நீ பெற்றுக்கொண்ட இயேசுவோட நீ பரலவும் போகலாம், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்போட பரலவும் போகலாம், நீ பெற்றுக்கொண்ட வசனத்தோட போகலாம். நீ ஏன் என்னம்மா கொண்டு வந்த? அம்மா கேட்க மாட்டா. அம்மா என் ஜாமி வந்துருச்சுன்னு சொல்லி அம்மா தங்கம் கொஞ்சத்தான் பாப்பா. இல்லாம ஒரு தாய்க்கு இருக்கிற அன்பு, என் பிள்ளை என்ன வாங்கிட்டு வந்தா கேட்க மாட்டான், என் பிள்ளை சந்தோஷமா வந்திருக்காளா, ஏமா வீட்டுக்காரன் ஏதோ பிரச்சனை பண்றானா, அப்படித்தான் ஒரு தாய் கேட்பாளா. இல்லாம ஒரு நாள் என் பிள்ளை எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வரலன்னு கேட்கவே மாட்டான். அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு அன்பு இருக்கும்போது என் அப்பா வீட்டுக்கு போகும்போது, எங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது நீ பொண்ணும் பொருளோட போக வேண்டாப்பா. நீ பெற்றுக்கொண்ட கிருபையை, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, நீ பெற்றுக்கொண்ட தயவை, நீ பெற்றுக்கொண்ட ஆவியை இழந்துராத. நீ போகும்போது என்ன வாங்கிட்டு வந்து அப்பா கேட்கல, எங்க அப்பா கேட்பா, என் ஜாமி நீ நிம்மதியா இருக்கியாடா, டேய் நல்லா வேலை செய்யறியாடா, உனக்கு எப்படி இருக்குது என் ஜாமி எப்படி இருக்கு? இந்த தலையை தொட்டு கன்னத்தை தொட்டு தடவி முத்தம் கொடுத்து தவிழ்ந்து என் பிள்ளை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சு, என் பிள்ளை வந்துட்டா, படிப்பு முடிச்சு வந்துட்டியா, வேலையை முடிச்சு வந்துட்டியா, சாப்பிட்டியா, என்ன? இதுதான் அம்மா, இதுதான் அப்பா. இப்படி கேட்கறவன் தான் அப்பா. எங்க அப்பா அப்படிதான் கேட்க போறாரு. எங்க அப்பா ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் வந்துரும் வெளியே, திரும்பி மட்டும் பாத்துறாரு. உலகத்தை ஏதோ வெளி உனக்கு டிசைனா ட்ரெஸ் பண்ணிருப்பா, டிசைனா ட்ரெஸ் பண்ணி வந்துருவா. அவ பார்க்காத, அவளை பாத்துறாத, டிசைனா முகத்தை வச்சிருப்பா, போயிடாத, பாத்துறாத. நான் உனக்கு வச்சிருக்கிற இந்த இடத்துக்கு பாப்பா, அக்கனியும் கந்தகம் எரிக்க போறேன். அண்ணனும் தம்பியை பிரிச்ச அந்த பணம் இது போயிருச்சேன்னு இப்ப கவலையில உப்பு தூணாயிட்டாளே. இதான் புரியுதா? எப்பா ஒளிஞ்சு உட்காந்துருக்கீங்க, அத்தனை இடம் இருக்குதுல்ல,
கொஞ்சம் தள்ளி தான் உட்காரலாமே. இந்த பஸ்ஸில் வரிசையாக உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நடுவில் போன என்ன யார் ஜாதி ஊட்டியா தள்ளி அவன் தான் முடிய வச்சு உன் மூஞ்சிவே மறைச்சி வச்சிருக்கிறான். அவன் முடியே முகத்தை மறைக்குது. அப்பவும் போய் திருடு நாட்டை ஒளிஞ்சு உட்காந்துருக்கு. வசனத்தை கேட்குறக்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேள. எத்தனை தடவை சொல்றது? ஒவ்வொரு வாரம் என்னோட எடிட் பண்றது வைக்கிறிய கேட்டா உனக்குத்தானே ஆசீர்வாதம். அவன் முடியும் முகத்தையே மறைக்குது. அவ்வளோ முடி வச்சிருக்கான், வெட்டவும் மாட்டேங்கிறான். இப்படி ஒளிஞ்சு உட்காந்துருக்கு எதுக்குங்கிற? வசனத்தை கேட்கும் போது ஆண்டவரே எனக்கு வேணும். என் வீட்டு சண்டையே பணம் இல்லாததுதான். சொல்ல நீ போற வேலைக்கு ஒரு வாரம் சம்பளம் கொடுக்கலன்னு எப்படி இருக்கும் சொல்லு. அந்த பிஞ்சு குழந்தைகளை வச்சிருக்கிறீ, அப்பான்னு ஓடி வருது. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரே என் கூட பேசுற வார்த்தை? அப்பா கூப்பிடுறாரு, வந்துரு. இந்த சோவேர் மலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோவேர் மலைக்கு அல்ல, கல்வாரி மலைக்கு நேராய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஓட்டமெல்லாம் கல்வாரி மலையை நோக்கி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த சிலுவையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எனக்காக வச்சிருக்கிற ரட்சிப்பை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வந்துரு, அக்கினியை போட போறேன். வந்துரு, எரிகிற அக்கினி அது எரிந்து கொண்டிருக்கிறது. பாவம் பாவம். ஒரு ஆமென் சோத்திரம் சொல்லு. எரிகிற பாவத்தை பார்க்காத, எரித்து போடுகிற பணத்தை பார்க்காத. சோத்திரம் சொல்ல மாட்டியாமா? இந்த சபை கெஸ்டா வந்தியா? பார்க்காத. நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருப்ப, பார்க்காத. அவன் பென்ஷன் கொடுப்பான், பார்க்காத. நீ பார்க்க வேண்டியதெல்லாம் சோவேர் மலை. இப்படி ஆண்டவர் பாதுகாப்புக்கு லோத்து கேட்டா, அப்பா அந்த மலைக்கு போயிடுறேன். இன்னைக்கு சொல்லட்டுமா, அந்த கல்வாரி மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, இன்னைக்கு ஓடு ஓடு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மோட்சலோகம் போய்விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என் இயேசுவிடம் போய்விடலாம். ஒரு ஆமென் சோத்திரம் சொல்லுங்க பிரதர். இந்த சபைக்கு கெஸ்ட் இல்லப்பா, ஆண்டவனோட பேச கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீ எங்கேயோ இருந்து வந்திருக்க, இன்னைக்கு ஆவியானோட பேசுறாரு. அந்த மலையை நோக்கி ஓடு, திரும்பி பார்த்துறாத. திரும்பி பார்த்தீனா 7 போய் 1 போய் 7 வரும்பா. வேண்டாப்பா. விட்டு வந்த வீட்டை நான் பார்க்கல. விட்டு வந்த வீடு. நான் உங்களோட நிறைய பேசணும்னு வசனம் நிறைய எடுத்துட்டு வந்தேன். என் டைமே முடிஞ்சிருச்சு. நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். நீ இன்னும் மெதுவாக லேட்டாக வா. முடிஞ்சிருச்சுப்பா. உன் செய்தியும் கேட்கணும்னு ஆசையாக இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த சத்தியத்தை கேட்டிருக்கலாமே. என் செய்தி நேரம் முடியுது, வர வேண்டாம். சாப்பாடு ஆக்கிட்டு வீட்லேயே உட்காந்துக்கிட்டோம். சாப்பாடு ஆக்கிற அடுப்பு பற்ற வைக்கிற நேரத்தில் இயேசு வந்துடுவார். சொந்தக்காரர் வந்திருக்காங்க, கறி வைக்கிறதுக்கு வீட்டில் உட்காந்துட்டாலா, உட்காரட்டும். இயேசு கரெக்டாக பற்ற வைக்கும்போது வந்துடுவார். கைவிடப்பட்டுருவேன். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் இந்த வாரம் போலின்னு அடுத்த வாரம் போய்க்கலான்னு. அடுத்த வாரம் நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். திரும்பி பார்க்கும்போது உப்பு தூணா மாறிடாத. வாயை திறந்தாமேன்னு சொல்லு. திரும்பி பார்த்து உப்பு தூணாயிராத. மாறினாத திருச்சபையா உப்பு மூட்டையா மாறிடாத. நீ வீட்டுக்கு உப்பு தூணாயிராத, சபைக்கு உப்பு தூணாயிராத. இன்னைக்கு சொல்லு, சபைக்கு நான் ஆண்டவரே சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆமென் ஆமென் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாசலாய், அலங்கரிக்கப்பட்ட ஒரு மதிலாய், அலங்கரிக்கப்பட்ட ஒரு மதிச்சுவராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு இந்த பின்னாடி இருக்கிற ஆசைகள் வேண்டாம். இந்த பாவம் என்னை இழுக்கிறது ஆண்டவரே. என் செய்தியை நான் முடிச்சிட்டேன். ஆவியான போதுன்ட்டார். போதுண்டா, என் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வரட்டும்டா. இதுக்கு மேலே பேசாத, அவ்வளோ ஸ்டாப்பு. கிருபையின் வாசல் இப்படி தான் பூட்டப்படும். ரட்சிப்பின் வாசல் பூட்டப்படும். ரட்சிப்பின் வாசல் ஒரு நாள் அடைக்கப்படும். இந்த கிருபையின் வாசல் நோவன் பேழையை நோவா அவன் திறந்தது நோவா, ஆனா அடைச்சது கர்த்தர். அந்த பேழையை உருவாக்குனது பேழை உருவாக்குனது நோவா, ஆனா அடைக்கும் போது கர்த்தரே கதவை அடைத்தார். இன்னைக்கு ஆவியானவரோடு பேசுகிறார். அந்த கிருபையின் கதவை அடைக்கப்படுவதற்கு முன்பாக वो अनुग्रह का दरवाजा बंद होने के पहले तुम आओ प्रभु के पास. तुम अनुग्रह का दरवाजा बंद होने के पहले आओ प्रभु के पास. पीछे लौट कर देखना नहीं, नमक का खंबा बन जाएगा. आज बोलो, ये प्रभु हम पैसा जितना मिलता खर्चा कर रहा है, करो ना. कमाई तुम्हारा है, पैसा तुम्हारा है, करो. न्याय के दिन में जाकर खड़ा होना है. पादरी साहब नहीं पूछेगा, लेखा लेगा. जो तनखा ले रहा है, खाओ पीवो उड़ाओ. एक दिन आएगा, ऊपर जाकर खड़ा होना पड़ेगा. दरवाजा बंद कर देगा प्रभु. यहां बनो,
ஏன் சம்பளம்? நான் அப்படி தாண்டி இருப்பேன் சொல்றியா? நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன கேக்குற நீ யாரு? ஹலோ, இந்த 6 அறிவு படிச்ச மனுஷன் ஒருவேளை கேட்கறது தப்புன்னு நீ நினைக்கிற. நான் ஏன் பண்ணோன்னு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்ச லோத்துனுடைய சொத்தை ₹1 அனுபவிக்கும் கூட லோத்துனால முடியல. நீங்க ப்ராபசி தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுறாரு. நீ எத்தனை சம்பாதிச்சு வச்சாலும் உன் புள்ள அனுபவிக்க முடியாத அளவுக்கு போக கூடாதுன்னா உலக ஆசையை விட்டுடு. சோதோம் குமாராவை போல ஒரு நாள் லோத்தின் காலத்தில், மனுஷகுமாரன் காலத்திலும் லோத்தின் காலத்தில் நடந்ததை போல நடக்கும் என்று சொன்னார் என்றால், ஆனா ஒன்று உப்பு மூட்டை மறந்துடாத. நீ வேலைக்கு போற போங்கிற, பணம் நிறைய வருது வரட்டுங்கிற. பணம் அண்ணன் தம்பி உறவை பிரிச்சிருச்சு, பொருள் அப்பா அம்மாவுடைய உறவை உடைச்சிருச்சு. போகும்போது அம்மாவும் மகளும் ஓடுனாங்க. அம்மா இப்ப கூட இல்ல, உப்பாயிட்டா. அம்மான்னு கூப்பிட்டுருப்பா. ஏன்னா ஆண்டோட கட்டளை திரும்ப கூடாது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆவியான வெளிப்படுத்துறாரு. லோத்துனுடைய பிள்ளை பாவம் செய்யற காரணம் லோத்துனுடைய அம்மா, லோத்துனுடைய மனைவி. ஏன் தெரியுமா? அடிக்கடி சொல்லுவாங்க எங்க பாஸ்டர் அம்மா, ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் அம்மா பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு இருப்பான்னு. அந்த அம்மாவே இன்னைக்கு தன் உலகத்தை பார்த்ததுனால அந்த தனிமை அப்பா கிட்ட போய் பாவம் செய்ய வச்சிருச்சு. Be careful, careful, careful. ஹலோ, be careful. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, பையன் தப்பு பண்றான் அவன் தனியா இருக்கனால தான். बेटा का अकेला मत छोड़ना. लोत का बेटी पाप करने के कारण माँ पीछे मुड़कर देखने के चलते वो नमक का खंबा बनकर, बेटी माँ भी न थी, अकेले होने के चलते पाप कर दिया. பிரதர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுறார். உன் பிள்ளைய நீ தனிமையா விட்டுறாத. அவ படிக்கிறா, டேட்டிங், சாட்டிங், பேட்டிங், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறான், விட்டுறாத. ஃப்ரெண்டு கூட தானே பேசுறா, அக்கா தானே, அண்ணன் தானே, தம்பி தானே. அந்த அக்கா தம்பி நாளைக்கு வேற மாதிரி உறவு உண்டாயிரும். அம்மாவா நீ? பி கேர்ஃபுல். நீ அம்மாவா? உன் பிள்ளைய 2 கையில பிடிச்சுக்க. திரும்ப மாட்டாண்டவரு, என் குழந்தை கையில் இருக்காண்டவரு, திரும்ப மாட்டேன். எத்தனை பெற்றோர் சொல்ற போறீங்க, என் பிள்ளைகளுக்கா நான் பாவம் செய்யாம இருப்பேன்? எத்தனை சொல்றீங்க? கை தூக்க மாட்டேங்கிற பத்தியா? அப்ப இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிற பாவம். திருடி நீ ஏமாத்துற ஆண்டவரை ஒத்துக்க. ஆண்டவர்கிட்ட என் பிள்ளைக்காக நான் உயிர் வாழ்றேன், இன்னையோட நிறுத்து. நீ உயிர் வாழ்றதே பிள்ளை சாகரிக்கத்தான். அப்படி சொல்லாத. நான் உயிர் வாழ்றது என் பிள்ளை பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. என் பிள்ளை பரலோக அந்த மலைக்கு வரணும், அந்த மலையில வந்து காக்கப்படுறதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பிள்ளைங்க போய் சொல்லணும், அம்மா என்னை விட்டு திரும்பி உப்பு தூணாயிராத. ஆனா ஆண்டவர் உன்னோட பேச காத்துட்டே இருந்தாரு. நீ எனக்கு கொடுக்கிற டேஸ்டி ஃபுட் தேவையே இல்லை, என்னை நீ தனியா விட்டுட்ட. நீ என்னை தனியா அனுப்பின, நான் விழுந்து போவதுக்கு காரணம் நீதான். நான் நிக்கணுமா? நீ வந்திருக்கணும். நீ உலகத்தை பார்த்து நின்ட்ட பாத்தியா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இன்னும் ஜெபிக்க போறேன். என் படிப்பு எனக்கு வேலை தராது. என்னோட எதிர்காலத்தை குறித்து நான் இப்ப பயம் வந்துருச்சு. இனி எங்க அம்மா எவ்வளவு நாள் என் கூட டிராவல் பண்ணுவா எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே. என் டிராவலிங் டைம்ல என் அப்பா என் கூட வரல, என் அம்மா என் கூட வரல. அப்பா, நீங்க அங்க அந்த மலையில நிக்கிறீங்க. ஆமென். இந்த கல்வாரி மலையில எனக்கு ரட்சிப்பு கொடுக்க சிலுவையில மரிச்சு காண்டவரே, அந்த இயேசுவுக்கு வேணும், அந்த ரத்தத்துக்கு நான் ஓடுவேன்னு சொல்லி என்னைக்கு நீ ரெடி ஆகுறியோ
உனக்கு அத்தனை ஆசீர்வாதம் வரும். சோதோமில் வந்த பணமெல்லாம் லோத்து அந்த பூமியில சம்பாதிச்சது, அதனால அழிஞ்ச போச்சு. பிரதர் கரெக்டா பிரதர்? இங்க கொஞ்சம் சத்தியம் கடினமா இருக்கும், ஒரு மாதிரி பயந்துடாதீங்க. இப்படிதான் பேசுவேன், உங்களுக்காக நான் பேசல. ஆவியான சொல்ல சொன்னாரு, கேட்டா கேளுங்க. அடுத்த முறை பிரியம் இருந்தா இனி வந்தா வாங்க, ஆவியான உங்களோட பேசட்டும். ஆண்டவரே, என் குழந்தைய கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, என் அன்பு மனைவியை கொடுத்துருக்கீங்க, அவளை கைவிட்ட மாட்டான். இதை தான் நான் ஆதியிலிருந்தே சொல்லியிருந்தேன். உன் கூட ஆண்டவர் பேசுறாருப்பா. நீ சம்பாதிச்ச பணம் உன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்காத. என்ன தோட்டம் வச்சாலும் வேண்டாது, அதை ஆண்டவர் கொடுப்பாரு. நீ செய்ய வேண்டியது இன்னைக்கு அந்த மலையை பார்க்கப்போ. ஆண்டவரே, அந்த சிலுவையில் எனக்கு ரத்தம் சிந்தி அந்த இடத்தை நான் பார்க்க வந்திருக்கேன். இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளை நான் விட்டுறக்கூடாது. கண்ணை திறந்து பார்க்கும்போது அம்மா ஓடின சத்தம் கேட்டுச்சு. இப்ப அம்மா இப்ப ஓடுற சத்தம் கேட்கல, இப்ப அக்னி இறங்குற சத்தம், ஐயோ ஐயோங்கிற சத்தம் அங்க பின்னாடி கேக்குது. என்ன நெருப்புல ஊரே எரியுதுப்பா. ஒரு தீ துளி பட்டுச்சுனாவே ஊரே வந்துரும். ஃபயர் சர்வீஸ் வந்துச்சுன்னா இந்த ஊரே, ஃபயர் சர்வீஸ் ஒரு வண்டி வந்தாவே அணைக்க முடியாது, தீ எரிஞ்சிட்டு இருக்குது. லோத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தூதன் வந்தது எதுக்குன்னா என்னை காப்பாத்த, என் குடும்பம் காப்பாத்த. அவர் என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நான் விட்டுட்டேனா? நான் என் அண்ணனை என் சகோதரனை விட்டுட்டு வந்துட்டப்பா. என் குடும்பத்தை விட்டா பிரிஞ்ச பணத்தை என் அண்ணன் தம்பியை பிரிச்சிருச்சு. செல்வம் என் மேய்ப்பருக்குள்ள சண்டையை கொண்டு வந்துச்சு. பூமி தாங்க கூடாத அளவுக்கு சொத்து இருந்தது. ஆனா எல்லாத்தையும் பிரிச்சு இப்ப தனியா நான் என் பிள்ளையோட ஓடிட்டு இருக்கிறேன். அந்த ஓடுற நேரத்தில் கை பிடிச்சிருக்கிற தூதன் கையை விட்டுட்டேன், நான் திரும்பி பார்த்துருவேங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால ஓடுறான். லோத்து ஓடிட்டே இருக்கான், ஓடிட்டே இருக்கான், ஓடிட்டே இருக்கான். திரும்பி பார்க்க கூடாதுங்கிற வார்த்தைய அவன் இறுக்கமா பிடிச்சிட்டான். அவனுக்கு உலகத்தின் மேல இப்ப ஆசை வரல. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஆசை வந்ததுனாலதான் உறவு, அண்ணன் தம்பிய உறவே உடைஞ்சு அவன் தனியா சோதோமுக்கு போனான். இன்னைக்கு ஆவியான ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெசேஜ் நான் கொடுக்குறேன். இந்த செய்தி எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க? நானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். சிஸ்டர் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசுறாரு. ஆமா, உறவை உடைச்ச பணத்தை அவன் நினைக்கல. இப்போ பூமி தாங்கக்கூடாத செல்வம் வரும்போது நம்ம பிரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவன் பிரிஞ்சான். இப்போ அதுவே வேண்டாம், உயிர் ஆத்துமா காப்பாத்துற போதும், என் பிள்ளைய காப்பாத்துற போதும் நினைச்ச அந்த புருஷன் நல்ல புருஷன்யா. ஆனா அந்த பொண்ணு லோத்தினுடைய மனைவி, அவங்க அம்மா பேரும் கூட தெரியல, பைபிள்ல காணோம். லோத்தினுடைய மனைவியுடைய அம்மா பேர் என்ன தெரியாது. லோத்தினுடைய மனைவியுடைய அப்பா பேர் என்ன தெரியாது. லோத்தினுடைய மனைவி எந்த ஜாதி தெரியாது. லோத்தினுடைய மனைவியுடைய ஹிஸ்டரி என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா லோத்து கூட வந்ததுனால அவ செல்வ சீமானா மாறினா. அம்மா, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லட்டுமா? இந்த புருஷன் கிடைச்சதுனால உன் வீட்டில் நல்ல செல்வம் பெருகிருச்சு. ஆனா செல்வத்துக்காக இந்த மனுஷனை விட்டுட்டு, ஆண்டரை விட்டுட்டு போயிடாத. நீ அடையாளம் தெரியாதவளா இருக்கலாம், உன் குடும்ப பேக்ரவுண்ட் தெரியாம இருக்கலாம். லோத்த கையில கொடுத்திருக்காருன்னா கையை பிடிச்சு ஓடி வந்துரு. கல்யாணத்துல கை பிடிச்சாரா? ஆமாவா இல்லையா? அப்படி ஓடி வந்துட்டியா? கை பிடிச்சு கூட்டி இல்லையா? கை பிடிச்சு தானே கூட்டிட்டு வந்த. உங்க அப்பா அம்மா இந்த பையனை உனக்கு தான் அப்படின்னு கை பிடிச்சு கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு பிடிச்ச கைய அந்த குழந்தை பிறந்தோன்னு அம்மா கையை விடாதுங்க. பொதுவாக பச்சை குழந்தை பார்த்துருக்கீங்களா? கை விடவே விடாது. அந்த பிள்ளை ஒரு கையில, மனைவி ஒரு கையில இப்படி பிடிச்சு ஓடும்போது ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சுனாலும் என் உயிரே போயிருங்க. எனக்கு 3 பொண்ணு ஒன்று தான் எனக்கு. ஒரு பக்கம் அம்மா, இந்த 3 குழந்தைங்களை நான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டோட சொல்லுவேன், எனக்கு செல்வம் ஒரு நாள் என்னை பின்னாடி பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. தன் कभी भी मुझे पीछे मोड़ कर नहीं देखना. आज परमेश्वर आपसे बात कर रहा है. பிரதர், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ரெடியா இருக்கீங்களா? பிள்ளைக்கு வீடை கட்டி வச்சிங்களா? கட்டி வச்சிட்டீங்க. பிள்ளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹலோ, பண்ணியிருக்கேங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிட்டுங்க. ஜீவன் அங்கூர் பண்ணிட்டுங்க. பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? கல்யாணத்துக்கு இப்பவே 10 பவுன், 5 பவுன், அரை பவுன், 1/4 பவுன் சேர்த்து வச்சுட்டுங்க. சார், நீ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்ட, அந்த பிள்ளை இதெல்லாம் அனுபவிக்கிறது கூட வருதான்னு மட்டும் பாரு.
எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் பிள்ளைக்கு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை அந்த மலை வரைக்கும் வந்து சேரணும் ஆண்டவரேன்னு? தம்பி, உன் மனைவி கையை விட்டுட்டியடா, அவள் உப்பு தோணாய் நின்று கொண்டு இருக்கிறாளே. ஹலோ பிரதர், விட்டவனதும் தப்புதான், விட்டவளுக்கும் தப்புதான். எத்தனை பேர் சொல்றீங்க, தூதன் கையை விட்டுட்டா புருஷன் கை விட்டா, புருஷன் கையை விட்டா பிள்ளைகளையும் கைவிட்டா, இவள் தனியா நின்னா. இன்னைக்கு ஆவியான் உன்னோட பேசுறாரு. எத்தனை பேருக்கு சொல்றீங்க, தூதன் பிடிச்ச கையை விடாம ஓடணும்னா நீங்க ரெடியா இருக்கீங்களா? அந்த தூதன் தான் இயேசு, அந்த தூதன் தான் இயேசு, அந்த தூதன் தான் இயேசு, அந்த தூதன் கைதான் இயேசு. வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள இந்த தூதன் கைதான் இயேசு. இயேசுவை பிடித்துட்டாரு. ஆண்டவரே, நான் உங்களை பிடிச்சா திரும்பிடுவேன், நீங்க கையை பிடிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவரை இழுத்து கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க நிறைய பேர் அவர் இயேசுவை கை பிடிச்ச தூதன் கையா இவங்க பிடிச்சதுனாலதான் ஞாயிற்றுக்கிழமை அவங்க தான் வேலைக்கு ஓடிடுறாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் உங்க கைனா, இது என் கை, இந்த பாட்டில் பிடிச்சுக்குங்க, இழுத்துட்டு வந்துருங்க. ஆண்டவரே, ரெடியா இருக்கீங்களா? நான் திரும்பி பார்த்தேன்னா நான் உப்பு தோன். ரெடியா இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? உலக ஆசை எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் என் இருதயம் இருக்கும். ஹலோ சகோதரிகள் கூட சொல்றேன், போன வாரம் ஏவாளை குறித்து பார்த்தோம், இந்த வாரம் லோத்தின் மனைவியை பத்தி பேசியிருக்கேன். பிசாசு பெண்களையே கை வச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் கை வச்சது ஏவாள்னால ஆதாம் லைஃபே போயிடுச்சு. வருத்தமும் சஞ்சலமும் முள்ளும் குறுக்கும் அவன் வாழ்க்கை ஒரு ஏவாள்னால. அடுத்தது பிசாசு பார்த்தான், எப்படி லோத்து இவன் பரலோகம் போயிடுவான், நீதிமான எப்படி வாழ்ந்துடலாம். அம்மாமார்களே, உன் புருஷன் நீதிமானா இருக்கணும்னா நீங்க ஜெபிங்க, என் புருஷன் நீதியை விட்டு போயிடக்கூடாது, நான் பின்னாடி பார்க்கக்கூடாது. எத்தனை புடவை இருக்குது ஆண்டவர் கேட்க மாட்டார். அலமாரியில் எத்தனை புடவை இருக்கு, கட்டுறக்கே டைம் இல்லை, எப்போ நைட்டியோட சுத்துற, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சர்ச்சுக்கு போட்டு வர, எப்போ புதுசாகவே இருக்குது புடவை, ஆஹா அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். இந்த கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர நேரத்தில் இப்படி பார்த்துட்டா திரும்பி பார்த்துட்டேன் முடிச்சது. என் உலகம் என்னை பின்னாடி இழுக்குது ஆண்டவரே, உலக மாம்சம் என்னை பின்னாடி இழுக்குது, உலகத்தின் இச்சை என்னை இழுக்குது, என்னை பாவம் செய்ய வைக்குது ஆண்டவரே, என் பின்னாடி பின்னாடி. நம்ம சபையில் ஒரு சகோதரி சொல்லும் போது, ஐயா ஒவ்வொரு வாரம் செய்தி வரும்போது, இப்ப நான் டிவியில சீரியல் பார்க்கறது இல்லை, நான் படம் பார்க்கறது இல்லை, ஜோக்கு பார்க்கறது இல்லை, இப்ப எனக்குள்ள தேவ பயம் வந்துருச்சு, எனக்கு பயமா இருக்குது, வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே பிசாசு சொன்ன பழமொழி முந்தின ஏவாள் விழுந்தாள், அடுத்தது லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி உப்பு தூணாய் மாறினாள். ஆனா இயேசு இந்த மணவாட்டி சபையை சேர்த்து கொள்ள வராரு, நம்ம விட்டுட்டு போகல. நீ பின்னாடி நின்று உப்பு மூட்டையா மாறிடாத பிரதர். மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிற தப்பு இல்ல, ஆனா அந்த மனைவி ரட்சிப்புக்குள் நடத்துறாங்களான்னு பாருங்க. இந்த பிஞ்சு குழந்தை உன்னையே நம்பி வந்துட்டு இருக்குது, இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. நீ சேர்த்தி வச்ச லோத்து சேர்த்தி வச்ச அரப்பவன் நகையும் கூட பொண்ணு 2 பொண்ணு போட்டு விடல. ஆண்டோடைய நியாய தீர்ப்பு வருதுப்பா, பயமே இல்ல. வசனத்தை கேட்கும்போது நீ நிலத்தை பிள்ளைக்கு பிடிச்சு கொடுக்க வேண்டாம், இன்னைக்கு அழு, ஆண்டவரே எனக்கு ஒரு பயம் வேணும். அரப்பவன் நகை அந்த பிள்ளைக்கு கொடுக்கலப்பா. இன்னும் சொல்லட்டுமா, இப்படி சொன்ன புரியுமா? என்கேஜ்மெண்ட் பண்ணன தன்னுடைய மகளுக்கு பண்ணன அந்த மருமகன் கூட அட ஆண்டர் நெருப்புல அழிக்க போறாருன்னா கிண்டல் பண்ணி அவனும் செத்தான். பிள்ளைக்கும் வாழ்க்கை கொடுக்க முடியல இவனால. லோத்து
தமிழில் தானே பேசுகிறேன், திருப்பி பேச மாட்டேன். என்ன பிள்ளைக்கும் அனாதையை விட்டுட்டானே. மருமகனும் தீயில செத்தான், கல்யாணமே ஆகலப்பா. ஏதாவது தூக்கிட்டு ஓடிட்டு வர சொன்னா, இல்லப்பா திரும்பி பார்க்காம போ. அதுதான் அவருடைய கட்டளை. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் பிள்ளைக்கு நகை சேர்த்து வச்சனே, என் பிள்ளைக்கு நான் வீடு கட்டி வச்சனே, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சனே, என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன் பிள்ளை திரும்பி பார்க்காம ஓடணும், உன் மகன் திரும்பி பார்க்காம ஓடணும், பிரதர் நீ திரும்பி பார்க்காம ஓடணும். அப்படின்னா உலக ஆசையை விட்டுருந்தேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? வேற சர்ச்சில் நிறைய பிரசங்கம் கேட்பேன். உனக்கு வீடு கிடைக்கும், ஆடு கிடைக்கும், மாடு கிடைக்கும், பால் கொடுக்குற கண்ணுக்குட்டி, இந்த மாடு நல்ல 4 மாடு உனக்கு வரும். அதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். லோத்து சம்பாதிச்ச காப்பவன் நகையும் கூட அவன் கொண்டு போல. அப்படின்னா ஒன்னே ஒன்று வேணும், இந்த நெருப்பு இந்த பூமியை அழிக்க போகுது. அக்னி கந்தகமான நெருப்பு இந்த பூமியை அழிக்க போகுது. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தம்மோடு சேர்த்து கொள்வார், கூடவே வைத்து கொள்வார், நம்மை கூடவே வைத்து கொள்வார். தானானா தானானா அல்லேலூயா. என் இயேசு வரும்போது உன்னை கூட வைக்க கூட்டிட்டு போறாரு. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களான்னு பார்த்தா இப்படிதான் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? உப்பு மூட்டைகள் எல்லாம் கையை அப்படி தூக்காது. நல்ல உற்சாகமா இருக்கிற மூட்டை என்ன செய்யும்? கிளிக்குன்னு வந்துச்சு. ஓ உற்சாகமா இருக்கும், என்ன செய்வாங்க? உப்பு மூட்டையா இருக்கிறவன் வருவாரா? விட்டுட்டு போயிடுவாரு. ஆண்டவருக்கு கூட்டம் தேவையே இல்லை. பரலோகம் போகும்போது நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த கள்ளனை தான் கூட்டிட்டு போனார். நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சுக்குள்ள இருக்க நான் போயிடுவேன்னு. வெளியே நிக்கிறான் பாத்தீங்களா கள்ளன், அவன் போயிடுவான், நீங்க விடப்பட்டுருவீங்க. ரெடியா இருக்கீங்களா? இப்ப சொல்லுவீங்களா அல்லேலூயா? எழுமி நில்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உலக ஆசைகள், உலகம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லோத்தின் மனைவியை போல உலகத்தை பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த சிலுவையில் கர்த்தாவே சப்பா உம்மை மட்டும் கர்த்தாவே பற்றி பிடித்து உம்முடைய கரத்தை பிடித்து உம்முடைய ராஜ்ய பரலோக ராஜ்யத்துக்குள் நாங்கள் வரும் வரையும் ஹalleluya. உலகம் எங்களுக்குள்ள அல்லாண்டவரே, உலக இச்சைகள் அல்லாண்டவரே, உலக ஆஸ்திகள் அல்லாண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவர் போலும் ஒப்புதூணாய் போகாதபடி, ஒருவர் போல கைவிடப்பட்டு போகாதபடி நாங்கள் குடும்பமாய் உம்முடைய ராஜ்யத்துக்குள் காணப்பட, எங்கள் மாறாத குடும்பம் அனைவருமாய் உம்முடைய ராஜ்யத்துக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒரு விஷயம் கூட ஒப்படைக்கிறேன் அப்பா. ஹalleluya. தேவ சமூகத்தில் ஹalleluya பா தெய்வீக கர்த்தாவே ஹalleluya தெய்வீக இஷ்டம் மட்டும், தெய்வீக சித்தம் மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உலக கர்த்தாவே ஹalleluya ஆசைகள் அல்லாண்டவரே, உலகத்தின் ஆடம்பரங்கள் அல்லாண்டவரே, எதுவுமே வேண்ட கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தீக்கிரை ஆக்கப்படுகிறது எதுவுமே எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. அக்னி நெருப்பாவே பரலோக ராஜ்யம் மட்டும் ஆலையிலேப்பா நித்திய நித்தியமாய் சந்தோஷத்தோட சமாதானத்தோட வற்றாத நீரூற்றை போல எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. God bless you. Hallelujah.